வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். சிம்மம் ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாதத்தோட 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து 25ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்குறோம். சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ரொம்ப தன்னம்பிக்கையோட கொஞ்சம் தலைமை தன்மையோட ஒரு புதிய முயற்சிகளில் ஒரு முன்னேற்றம் தரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமையுது. ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்த சில வேலைகள் எல்லாம் முக்கியமாக முடியறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே நீங்கள் கொஞ்சம் வேகத்தோட வேகத்தை தவிர்த்துட்டு கொஞ்சம் நிதானமோட செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல விஷயங்கள் அதிகமாக நடக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு திறமையை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். மேலதிகாரியும் கூட இருந்த ஒரு செயல்பாடுகள் உங்களுக்கு நிறைய பாராட்டு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். சில பேருக்கு சேலரியில் ஹைக் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய பொறுப்புகள் குறித்து ஒரு நல்ல செய்தி சிலருக்கு கிடைக்கலாம். கவர்மெண்ட்டில் இல்லை அட்மினிஸ்ட்ரேஷனில், எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க, பேங்கிங் செக்டாரில் இருக்கிறவங்க, கம்யூனிகேஷனில் இருக்கிறவங்க, டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் விஷயங்களில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் காணப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்குது இந்த வாரம் சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். வியாபாரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி காணப்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். புதிய வாடிக்கையாளர்கள், புதிய கான்ட்ராக்ட்ஸு இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். கொஞ்சம் பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. பார்ட்னர்ஷிப் கூட வேலை செய்கிற போது மட்டும் கொஞ்சம் வெளிப்படையான தன்மை உங்களுக்கு அவசியமாக இருக்கும். அது பார்த்துக்கோங்க. எந்த ஒரு கணக்கு வழக்கு இருந்தாலுமே அது ஒரு வாட்டி 2 வாட்டி துல்லியமாக 2 பேரும் பேசி முடிவு எடுத்துக்கிறது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பண வரவு பொறுத்த வரைக்கும் திருப்திகரமாக இருக்கும். பெண்டிங்கில் இருந்த பேலன்ஸ் எல்லாம் கைக்கு வர்றதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதே நேரத்தில் குடும்பத்தில் சின்ன செலவுகள், அதாவது ட்ராவலுக்கு சில நேரங்களில் அது செலவு தேவைப்படும். வீட்டு பராமரிப்புக்கான செலவுகள் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் செய்யணும்னு நினைக்கிறீங்கன்னா அது அந்த ஒரு பிளானிங் ஒரு ரொம்ப நம்பிக்கைத்தன்மையானதா அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க. அது சம்மந்தமான எக்ஸ்பீரியன்ஸ் உள்ளவங்க ஒரு சஜஷன் எடுத்துகிட்டு நீங்கள் அதை செய்யுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல் உருவாகக்கூடிய வாரமாக தான் இந்த வாரம் இருக்குது. வாழ்க்கை துணையோடு பார்த்திங்கன்னா லைஃப் பார்ட்னரோட ஒரு நல்ல ஒரு புரிதல் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். பிள்ளைகளோட கல்வி அல்லது வேலை தொடர்பான நல்ல தகவல் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். ரிலேஷன்ஸ் கூட இருந்த மனக்கசப்பு குறையிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். ஃபேமிலியில் கொஞ்சம் மூத்தவங்க கிட்ட அது நல்ல அவங்களோட சஜஷன் எடுத்துக்கோங்க. அது கொஞ்சம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். உடல் நலம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பொதுவாக நல்லாயிருக்கும். வேலை பளு காரணமாக சில பேருக்கு கொஞ்சம் பாடி டயர்ட், முதுகில் சின்னதாக வலி, இது மாதிரியான சின்ன விஷயங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். இதை நீங்கள் சரியான ஒரு உணவு எடுத்துக்கிறது மூலியமாக, ஒரு நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதன் மூலியமாக, அதாவது தூங்க கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் நல்லபடியாக பயன்படுத்தினீங்கன்னா அது உங்களோட ஹெல்த்துக்கு ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸ்டூடெண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கல்வியில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு வாரமாக இருக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாமில் நல்லா சக்ஸஸ் பண்ணுவீங்க. இன்டர்வியூ அது போன்ற விஷயங்களுக்கு எல்லாமே நீங்கள் தயாராகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த வாரம் உருவாகும். சாதகமான காலம் இந்த வாரமாக இருக்கும். இதெல்லாம் ஒரு சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய ஒரு சாதகமான காலம். உங்களோட டீச்சர்ஸோட ஆலோசனை உங்களுக்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். இதுதான் இந்த வாரத்தில் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் சிம்மம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஞாயிற்றுக்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் கொஞ்சம் அதிர்ஷ்டமான நாட்களாக இருக்கும். அந்த 2 நாள் பயன்படுத்திக்கோங்க நல்ல விஷயங்களுக்கு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை மட்டும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. எந்த ஒரு வேலை செய்கிறதா இருந்தாலும் 2 வாட்டி 3 வாட்டி யோசனை பண்ணி கரெக்டாக செய்கிறோமாங்கிறத கவனமாக செய்யுங்க. அது கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களோட இந்த வாரத்துக்கான அதிர்ஷ்ட நம்பர் பார்த்தீங்கன்னா 1. அதே மாதிரி கலர் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரும் ஆரஞ்சு கலரும் உங்களுக்கு லக்கியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். சிம்ம ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் தொழிலில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சியான சூழல், புதிய வாய்ப்புகளை பெறக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு வாரமாக இந்த வாரம் அமையும். எந்த அளவுக்கு நீங்கள் தன்னம்பிக்கையோடு செயல்படுறீங்களோ, அவசரமாக முடிவெடுக்காமல் அது சார்ந்த ஒருத்தரோட கருத்துக்களை எடுத்து நீங்கள் முடிவெடுத்தீங்கன்னா அது ஒரு நீண்ட கால வெற்றிக்கான பயனாக இந்த வாரம் அமைய போகுது உங்களோட
இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமா அமையறதுக்கு ஒரு வாழ்த்துக்கள். இந்த வீடியோ நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. அ உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில ஃப்ரெண்ட்ஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணி குடுங்க. எனக்கு வந்து இது ரொம்ப உதவியா இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.